எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஃபிசிக்ஸ்வாத்தியோட இன்னொரு வீடியோக்கு எல்லாருக்கும் சுஸ்வாகத்தா. என் பேர் நிக்கில் நாராயணன். நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் வந்து கைனமேட்டிக்ஸ். ஸோ நம்ம கைனமேட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு 2 போர்ஷன்ஸ், 2 மேஜரான போர்ஷன்ஸ் தான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் வெக்டர்ஸ். இந்த 2 போர்ஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் தான் நமக்கு வரப்போகுது, தட் இஸ் கைனமேட்டிக்ஸ். டைரெக்டாக வி ஆர் கோயிங் இன் டு கைனமேட்டிக்ஸ். நம்ம இப்போ கைனமேட்டிக்ஸ் தான் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து மெக்கானிக்ஸ் என்கிற வேர்டோட மீனிங் தான் முதல்ல நம்ம படிப்பாங்க. என்ன மெக்கானிக்ஸ் என்கிற வேர்டோட மீனிங் தான் நம்ம முதல்ல படிப்பாங்க. மெக்கானிக்ஸ் மீன்ஸ் இட் இஸ் த ஸ்டடி அசோசியேட்டட் வித் மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகிள். மெக்கானிக்ஸ் மீன்ஸ் இட் இஸ் த ஸ்டடி அசோசியேட்டட் வித் மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகிள். அதுதான் மெக்கானிக்ஸ்னு சொல்கிறது. ஸோ இந்த மெக்கானிக்ஸில் 2 விதமான பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்னு சொல்கிறது கைனமேட்டிக்ஸ், செகண்ட் பார்ட்னு சொல்கிறது டைனாமிக்ஸ். இந்த 2 பார்ட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கைனமேட்டிக்ஸ், செகண்ட் பார்ட் வந்து டைனாமிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் டீல்ஸ் வித் த மோஷன் பட் நாட் கன்சிடரிங் இட்ஸ் காசஸ். அதுனா இப்போது நம்ம ஒரு பாடி மூவ் பண்ணுறாங்க. இப்போ ஃபிசிக்ஸோட ஜென்ரலாக நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கும்போது ஃபிசிக்ஸ் ஜென்ரலி நிறைய அசம்ஷன்ஸோடு தான் படிப்பாங்க. ஓகே, இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறதோட அசம்ஷன்னா அதோட மீனிங் என்னென்னா நம்ம அசியூம் பண்ணுவாங்க, இப்படி தான் இருக்குது, இந்த கண்டிஷன்ஸ் அசியூம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு எல்லாமே சேர்ந்து அட் அ டைம் படிக்கிறதுன்னா நம்மளால முடியாது. இப்போ ஒரு பாடி ஃபிசிக்ஸ் ஈவன் தோ இட் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்க போகிற மோஷனோட அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னாலும் அதுதான் இந்த கைனமேட்டிக்ஸ்னாலும் இதை நம்ம பீஸாக முடிச்சு நிறைய பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு பீஸாக தான் படிப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் தான் இதில் ஃபஸ்ட்டு பீஸ் தான் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்னு சொல்லும்போது ஒரு பாடியோட மோஷனை பற்றி எல்லாம் என்ன ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாமே சேர்ந்தால் மெக்கானிக்ஸ். அதை 2 பீஸாக முடிச்சிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு பீஸ் என்னென்னா கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸில் நம்ம மோஷன் பற்றி எல்லாம் படிப்பாங்க. ஆனால் ஏன் அந்த மோஷன் நடக்கிறாங்க அதை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். ஆனால் டைனாமிக்ஸ்னுங்கிற இடம் இருக்குது. டைனாமிக்ஸ்ங்கிற இடத்துக்கு வரும்போது நம்ம அந்த மோஷன் இதை கைனமேட்டிக்ஸும் படிப்பாங்க, அதே மாதிரி டைனாமிக்ஸ். தட் மீன்ஸ் தட் we will also look into the motion as well as we will look into what? We will look into the cause of motion. இது ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம படிப்பாங்க. அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? எனக்கு தெரியும் அது உங்களுக்கு புரியலைன்னு. அதோட ஐடியா இஸ் தட் நம்ம எப்போவுமே இப்போ நம்ம ஒரு பெரிய பர்கர் கிடச்சிட்டோன்னா இல்லைன்னா ஒரு பெரிய கேக் கிடச்சிட்டோன்னா அந்த கேக் அப்படியே நம்மளால் வாயிலிட முடியுமான்னா அது மொத்தமாக நம்மளால் சாப்பிட முடியுமா? இல்லைன்னா ஒரு ஜம்போ பர்கர் நம்ம வாங்கிட்டோம், இல்லைன்னா ஒரு 6 பீஸ் பிஸா வாங்கிட்டோம். இது நம்ம எப்போவுமே கட் பண்ணி ஸ்மால் பீசஸாக தான் நம்ம சாப்பிடுவாங்க, இல்லை? இதே மாதிரி ஒரு பாடியோட மோஷன்னு சொல்லும்போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதில் படிக்க வேண்டிய நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து படிக்கிறது நம்மளால் முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவார்னா நம்ம பிஸா 6 பீஸாக கட் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா பர்கர் ஒவ்வொரு பைட்டாக சாப்பிட்ற மாதிரி, இல்லைனா இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவார்னா நம்ம ஒரு பாடியோட மோஷன் எடுத்து அதை கொஞ்சம் நிறைய கட் பீஸாக கட் பண்ணி அதில் ஒவ்வொரு பீஸாக எடுப்பாங்க. அதில் ஒரு பீஸ் தான் யார்? கைனமேட்டிக்ஸ். இந்த கைனமேட்டிக்ஸ்ங்கிற பீஸ் நான் சாப்பிடும்போது இல்லைனா அந்த பீஸ் நான் அந்த போர்ஷன் நான் படிக்கும்போது நான் என்ன பண்ணுவார்னா நான் இதில் காசஸ் என்ன அதெல்லாம் நான் பார்க்க மாட்டோம். ஏன் அந்த மோஷன் நடக்கிறாங்க, எப்படி தான் அந்த மோஷன் உருவாக்கிடுச்சு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை சார், அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டோம். நான் என்ன பற்றி மோஷன் என்ன நடக்குது அது மட்டும் தான் பார்ப்பாங்க. டைனமிக்ஸ்ங்கிற இடம் வரும்போது நான் ஏன் அந்த மோஷன் நடக்கிறாங்க அது கூட நான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு த திங் கோஸ். ஓகே, ஸோ அதுதான் நான் சொன்னாங்க. இது நீங்கள் ஒரு அளவுக்கு நீங்கள் படித்தா போதும், மீதி we will go ahead and see into the portions. நம்ம இன்னும் படித்து வரும்போது நமக்கு இன்னும் கரெக்டான அந்த ஐடியா வரும். ஸோ ஐடியா வரும்போது we will go ahead and try to understand even more of the same thing. ஓகே, அது இன்னும் நல்லா நம்ம புரிகிற மாதிரி we will try to understand that. ஓகே, சரி. ஸோ let's move on to what is motion. ஒவ்வொரு டேர்மாக நம்ம படிக்கணும். ஸோ மோஷன் என்கிற பேர், what do you mean by motion? Motion means the change of position of a body. ஒரு பாடியோட பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்க, அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகிறது எப்படி? தட் இஸ் பேசிக்கலி கால்ட் அஸ் மோஷன் மீன்ஸ் த சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் ஆஃப் எ பாடி. அப்போ நம்ம கேட்பாங்க, என்ன சார், எப்படி சார் இந்த பொசிஷன் என்கிறது என்ன? வாட் டு யூ மீன் பை திஸ் பொசிஷன்? அந்த ஒரு டவுட் வரும். அது நம்ம படிப்பாங்க இன்னும் போக பொசிஷன் என்னன்னு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது எந்த இடத்துல இருக்குது? இப்போ நான் இந்த சேரில் தான் உட்கார்றாங்க, இந்த சேரில் உட்கார்ந்தேன்னா இந்த சேரில் இந்த எழுந்திரிச்சு கீழே என்னோட இப்போ நான்
நான் இங்கே ஆஃபீஸில் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டுடியோவில் தானே இருக்குது. ஸோ ஸ்டுடியோவில் இருக்கிற நான் இந்த ஸ்டுடியோலேருந்து எழுந்திரிச்சு டீ சாப்பிட்றதுக்காக டைனிங் ஏரியாவுக்கு போகிறாங்க, இல்லைன்னா நான் ரிசப்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா என் பொசிஷன் இப்போ ஸ்டுடியோ டு ரிசப்ஷன் இல்லைனா ஸ்டுடியோ டு ஸ்டாஃப் ரூம் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் மோஷன். when there is a change in position of a body with respect to time. அப்போ என்னது இந்த டைம்னா என்ன? ஆமாம், டைம் போக போக, தட் மீன்ஸ் தட் டைம் போக போக என்னோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா எனக்கு என்ன இருக்குது? மோஷன் இருக்குது. இல்லை டைம் போக போக என் பொசிஷன் சேஞ்ச் ஆகலைன்னா எனக்கு என்ன இல்லை? மோஷன் இல்லை. இப்போ நீங்கள் என்னை பார்க்கும்போது நான் ஒரு சேரில் உட்கார்ந்துட்டே இருக்கு இல்லையா, இந்த சேரில் உட்காரனா இப்போ இந்த இருக்கிற பொசிஷன்லேருந்து நம்ம மாறவே இல்லை. டைம் போயிட்டே இருக்கு இல்லையா, 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5, 6, 7, 8 இந்த மாதிரி டைம் போயிட்டே இருக்கு. இந்த டைம் போயிட்டே இருக்கும்போது என்னோட பொசிஷனில் என்ன இல்லை? சேஞ்சே இல்லை. என்ன? என் பொசிஷனில் சேஞ்சே இல்லை. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் இல்லாத சிச்சுவேஷன் தான் தட் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்ட். when there is no change in position with respect to time. ரெண்டுமே with respect to time தான் வரணும். ரெண்டுமே with respect to time தான் வரணும். கிளியராக இருக்கா தம்பிங்களா? பொசிஷன் சேஞ்ச் with respect to time இருக்குது, no position change with respect to time இருக்குது. that is basically called as motion and rest. கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கா? I hope that concept is clear. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்ட். ரெஸ்ட்டும் இருக்குது, மோஷனும் இருக்குது. ஸோ பேசிக்கலி நெக்ஸ்ட் இஸ் கால்ட் அஸ் ஒன் டைமென்ஷனல் மோஷன். என்ன தான் இந்த ஒன் டைமென்ஷனல் மோஷன் சொல்கிறது? ஸோ ஒன் டைமென்ஷனல் மோஷன் பேசிக்கலி மீன்ஸ் தட் த பாடி இஸ் மூவிங் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன். பாடி இஸ் மூவிங் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? தட் இஸ் பேசிக்கலி கால்ட் அஸ் motion along a straight line, or that is basically called as motion in a straight line. That is basically called as motion in a straight line. That means that இப்போ நம்ம ஒரு டைல் எடுத்து இப்போ உங்கள் கண் முன்னாடியே நிறைய இது இருக்கு இல்லையா, that you can see that there are lines, vertical and horizontal lines like this. அதில் ஒரு லைன் தான் நான் சூஸ் பண்ணிட்டேன். என் பாடி எடுத்து நான் இந்த லைனில் மட்டும்தான் நான் போவாங்க, நான் இந்த லைன் விட்டு போகவே மாட்டேன். எப்போவுமே நான் இந்த லைன் மட்டும் தான் போவோம். அந்த மாதிரி மோஷன் இருக்குன்னா அதுதான் ஒன் டைமென்ஷனல் மோஷன். இப்போ நீங்கள் டைல் இருக்கும் இல்லை, எல்லாரும் டைல் பார்த்துருப்பாங்க. ஸோ டைல் இருக்கும்போது டைலுக்கு நடுவில் இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும். இந்த லைன் வச்சு இந்த லைன் வழியாக தான் நான் போவாங்க, நான் வேறு எங்கேயும் மாற மாட்டோம். என் கால் எப்போவுமே ஒரு காலுக்கு முன்னாடி இன்னொரு கால் வச்சு. ஸோ அந்த மாதிரி மோஷனுக்கு தான் ஒன் டைமென்ஷனல் மோஷன். தட் மீன்ஸ் தட் யூ ஆர் மூவிங் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் மோஷன். இப்போ நீங்கள் கேட்பாங்க, ஏன் சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட தேவை என்ன? படிப்பாங்க, படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஒவ்வொன்றா நம்ம படித்து வரும்போது உங்களுக்கு அது புரியும். அடுத்தது, வாட் டு யூ மீன் பை டூ டைமென்ஷனல் மோஷன்? டூ டைமென்ஷனல் மோஷன்னா ஐல் பி மூவிங் அலாங் எ பிளெயின். ஐல் பி மூவிங் அலாங் எ பிளெயின். வாட் பிளெயின்? கோஆர்டினேட் பிளெயின். நம்ம ஏற்கனவே இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாம் படிச்சிட்டோம் இல்லையா. இந்த வெக்டர்லாம் படிக்கும்போது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் படிச்சிட்டாங்க, ஒய் ஆக்சிஸ் படிச்சிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம படிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கும்போது so basically what we can say is that இப்போ basically what we can say is that yes, so this is how it goes. இது இப்படி தான் வரும். ஸோ when I am saying the concept is that இப்போ நம்ம ஒரு பிளேனில் தான் நான் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்க, ஒரு பிளேனில் தான் நம்ம மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்க. ஸோ இந்த பிளேனில் நான் மூவ் பண்ணும்போது இஃப் ஐ எம் மூவிங் அலாங் எ பர்டிகுலர் பிளேன், இப்போ நம்ம இந்த இப்போ ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்துகிட்டு எனக்கு assume that I am taking a text book. So if I am taking a textbook, this is going to be a plane இல்லையா. That is going to be x-axis and y-axis. You are going to have an x-axis and y-axis and this is going to be a plane. So I am moving along இந்த பிளேனில் தான் வரும். ஆனால் இந்த பிளேன் விட்டு நான் மேலேக்கு வர மாட்டோம். I will not be moving along the z-axis. அதாவது if the concept is just very simple, I will be moving along the ground but not flying. I will not be moving up. மேலேக்கு நான் போக மாட்டோம். நான் எப்போவுமே அந்த பிளேனில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, நான் நடந்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் I will not jump. That is the concept. Okay, so that is the concept of moving along a plane, and that is basically, that means that you will have motion along x-axis and y-axis but not z-axis. அதே மாதிரி in this you will have motion only along x-axis but not even y-axis. Clear இருக்கா? Now the next concept is called as circular motion. அடுத்த concept வந்து circular motion. So what is circular motion, friends? What is circular motion? So circular motion is very simple and direct. Circular motion is very simple and direct. What is that? என்னதான் இந்த circular motion is? The body is moving along a circle. The body will be moving along a circle. That means that it will be taking a circular path. What we can say is that it will be taking a circular path. ஒரு நிமிஷம். The body will be taking a
சர்க்குலார் பாத். இப்போது நம்ம ஒரு கயரை கட்டி ஒரு கல் வச்சு கல்லோட கயரில் அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோ, தட் இஸ் கால்ட் ஆஸ் அ சர்க்குலார் மோஷன். இப்போது ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு இப்போ புக் எடுத்துட்டோம், இப்போ இந்த புக் எடுத்து நான் கையில் எப்படி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ, இது என்ன மோஷன்? இட் இஸ் பேசிக்கலி கால்ட் ஆஸ் அ சர்க்குலார் மோஷன். ஐயோ சாரி, this motion is called as a circular motion. Okay, கொஞ்சம் தப்பு ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புரியணும் இல்லையா? ஸோ தட் இஸ் பேசிக்கலி கால்ட் ஆஸ் a circular motion. இப்போ நம்ம ஒரு மெரிகோ ரவுண்டில் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்க, மெரிகோ ரவுண்டில் போயிட்டே இருக்கிறது இஸ் we are undergoing a circular motion. That is the concept. நம்ம ஜெயண்ட் வீலில் போயிட்டோம்னா, ஜெயண்ட் வீலில் நம்ம போகும்போது I am having a circular motion. That is the concept. ஒரு ஃபேன், நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் இருக்கும், அந்த ஃபேன் சுற்றிட்டே இருக்கும்போது this fan is having a circular motion. That is the concept. Okay, so நமக்கு circular motion, இப்போ we are having motion along an x-axis, that is a straight line. We are having motion along x and y-axis, which is a plane, and we'll be having motion along circle. இது மூணும் தான் நமக்கு இந்த மோஷனில் கைனமேட்டிக்ஸில் நமக்கு படிக்க வேண்டியது. இந்த மூணு விஷயங்கள் தான். கிளியராக இருக்கா தம்பிங்களா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லையே? ஸோ டவுட் இருக்குன்னு என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபைன். ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஒரிஜின் இன் ஒன் டைமென்ஷனல் மோஷன் அண்ட் டூ டைமென்ஷனல் மோஷன். ஒன் டைமென்ஷனல் மோஷனில் நம்ம ஒரிஜின்னா என்ன? இப்போ பேசிக்கலி how will I represent the concept of origin in a one dimensional motion? So why is it important as well as how will we do it? இது ரெண்டு விஷயங்கள் தான் நம்ம தெரியணும். Why is it important? ஒரிஜினோட ரீசன் என்னன்னா, why origin is important? Why origin is important? That is the first thing that is important. That is the first thing that we need to understand. And the second thing that we need to understand is how it is done, how it is represented. It's very simple. ரொம்ப சிம்பிள் தான். நான் இதை காம்ப்ளிகேட் பண்ணுறது ஆக்சுவலி சிம்பிளான விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் நான் சொல்கிறாங்க. பரவாயில்ல, ஆனால் நீங்கள் அந்த லெவலில் புரியணும். உங்களுக்கு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் இன் தட். அந்த கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணுன்னாக தான் நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறேன். ஓகே, சரி. அடுத்தது ஒரிஜின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரிஜின் எங்கே பார்த்துருப்பீங்க? ஒரிஜின் பார்த்து நமக்கு பழக்கம் டூ டைமென்ஷனல் மோஷன் இல்லையா? நம்ம வெக்டர்லாம் படிக்கும்போது we had an origin, we had the concept of origin in a two dimensional motion இல்லையா? Yes, we had an x-axis, we had a y-axis. So this axis is basically called as x, o, x dash. This is going to be called as y, o and y dash. This is going to be the ரெண்டு axis எனக்கு இருக்கும். So இந்த ரெண்டு axisக்கு நடுவில் இருக்கிறது தான் யாரு? origin. So this is basically your origin. So two dimensional motionல you will have origin at this particular point and the coordinates will be expressed as, எப்படி தான் இந்த coordinates express பண்ணியிருப்பாங்க? இந்த directionல போயிங்கன்னா எனக்கு x coordinate. So this is going to be positive x, this is going to be positive y, this is going to be negative x, this is going to be negative y. That is how it goes. ஓகேவா? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். If a body is having a position like this, ஒரு பாடி இந்த பொசிஷனில் இருக்குன்னா அதுக்கு நான் என்ன எப்படி தான் நான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க? I will say it is 4 5 and this 4 5 will be measured from what? It will be measured from origin. It will be measured from origin. That is the logic. ஓகேவா? அடுத்தது ஒன் டைமென்ஷனல் மோஷன் சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆக்சிஸ் இருக்காது, ஆனால் ஒரு ஆக்சிஸ் தான் இருக்கும். என்ன தான் அந்த ஆக்சிஸ் வரும்? That axis is going to be basically ஜென்ரலாக நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி இட் இஸ் பேசிக்கலி கால்ட் ஆஸ் அன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஏதோ ஒரு பாயிண்டில் ஐ வில் ஜஸ்ட் டிஃபைன் அன் ஒரிஜின். ஸோ அந்த ஒரிஜினுக்கு ரைட் சைடுக்கு இட் வில் கோயிங் டு பி பாசிட்டிவ், லெஃப்ட் சைடுக்கு இட் வில் பி கோயிங் டு பி நெகட்டிவ். ஸோ யூ வில் ஹேவ் ரைட் சைடு இட் வில் பி பாசிட்டிவ் வேல்யூஸ், லெஃப்ட் சைடு இட் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ் வேல்யூஸ். அண்ட் ஐ வில் பி ஜஸ்ட் சேயிங் தட் திஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ், ஓ அண்ட் எக்ஸ் டேஷ். கிளியராக இருக்கா? லாஜிக். ஸோ ஹவு யூ வில் டிஃபைன் ஒரிஜின், அந்த ஒரிஜினோட டெஃபினிஷன் தான் நான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐ வில் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் கால்ட் அஸ் பொசிஷன் ஆஃப் எ பாடி. மறுபடியும் பொசிஷன் ஆஃப் எ பாடின்னு சொல்கிறது, ஹவு வில் ஐ எக்ஸ்பிரஸ் பொசிஷன் ஆஃப் எ பாடி இன் ஒன் டைமென்ஷனல் மோஷன் அண்ட் டூ டைமென்ஷனல் மோஷன். ஒன் டைமென்ஷனல் மோஷனில் பொசிஷன் எப்படி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, டூ டைமென்ஷனல் மோஷனில் பொசிஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்டட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் இல்லை. இந்த பொசிஷனோட எக்ஸ்பிரஷன் ஏன் இப்படின்னா இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் from this perspective when a body is changing in position. இப்போ நான் பொசிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆக்சுவலி உங்ககிட்ட எப்படி தான் சொன்னாங்க, நான் இந்த சேர்ல உட்காருங்க, இந்த சேர்ல இருந்து எழுந்திரிச்சு நான் ஸ்டுடியோலேருந்து when I go to my staff room, that is how I said. ஆனால் how can you communicate that with someone? இது கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா? உங்களுக்கு இந்த பொசிஷன் தெரியாது, இது எல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ how can I communicate this thing with others? That is how what we are going to learn now. What is the concept of position? So in the one dimensional motion, this is the way in which I will represent the origin இல்லையா? So I am going to take the same diagram and I am pasting it here. And I am going to remove this negative positive thing. இந்த negative positive thing எல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறாங்க இப்போதைக்கு.
Okay, so this is going to be my one-dimensional motion. So in the one-dimensional motion, when this is going to be the origin, I will represent the origin in a particular way. I will represent the origin in a particular way, and the way is that when I am saying the position of a body is at A, when I'll give it like this 4 comma 0, I'll say it is at, sorry, not 4 comma 0, I'll say it is at, say, x is equal to 4. When I say the position of a body, இப்போ நான் சொல்றாங்க the position of my body is at x is equal to 4, அதோட மீனிங் என்ன? ஒரிஜின்லேருந்து 4 யூனிட் ரைட்டுக்கு தாண்டி எந்த பாடி இருக்கு? 4ங்கிற பொசிஷன் இருக்கு. When I say the position of a body is at, say, x is equal to minus 10, x is equal to minus 10 அந்த மாதிரின்னு வச்சுக்க. ஸோ x is equal to minus 10ங்கிற பொசிஷனில் ஒரு பாடி இருக்கும்போது, x is equal to minus 10ங்கிற பொசிஷனில் ஒரு பாடி இருக்கும்போது, வாட் வில் ஐ சே? இப்போ நான் இந்த மாதிரி தான் கம்யூனிகேட் பண்ணுறேன்னு வச்சுக்க. x is equal to minus 10 என்கிற கம்யூனிகேஷன் தான் நான் வைக்கிறேன். that is how I am actually saying it to you. Okay, so when I am saying that x is equal to minus 10, when I am saying that x is equal to minus 10 is the position of the body, that means that the body is going to be 10 units to the left of origin. So I'll just write it here. I'll just write the concept here. When I say the position of a body is, say, x is equal to 4, means the body is 4 units to the right of origin. Right of origin, that is the meaning of that thing. Okay, wow, அதோட meaning என்ன? x is equal to 4ங்கிற வேர்டோட மீனிங் என்ன? the body is at 4 units to the right of origin, அதுதான் அதோட மீனிங். ஓகேவா? when I say x is equal to minus 10, what does that mean? the body is 10 units to the left of origin. It is going to be 10 units to the left of origin. That is going to be the 10 units to the left of origin. It is going to be x is equal to minus 10 சொல்லும்போது it just means that it is going to be to the left of origin. That is the concept. Clear இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? தட் இஸ் த பேசிக் ஐடியா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் ஹவ் யூ வில் ரெப்ரசென்ட் த பொசிஷன் இன் ஒன் டைமென்ஷனல் மோஷன். இப்போ ஒன் டைமென்ஷனல் மோஷன் நம்ம படிக்கும்போது நான் இப்படி தான் சொல்லுவேன், இப்போ பாடி இஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, இல்லைனா பாடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன், வாட் டு யூ மீன்? ஸோ தட் இஸ் ஹவ் வி வில் எக்ஸ்பிரஸ் த கான்செப்ட் ஆஃப் பொசிஷன். நவ் லெட்ஸ் see how will you express the concept of position in two dimensional case. In the two dimensional, how will I basically express the concept of position? How will I express the concept of position? That is how it goes. So இதோட மீனிங் என்னன்னா, say instead of writing in giving one value, x என்கிற ஒரு single value கொடுக்கிறதுக்கு பதிலாக I will give two values. அது என்ன? ரெண்டு பாயிண்ட்ஸ் இருப்பாங்க. என்னதான் அந்த பாயிண்ட்ஸ்? x coordinate and y coordinate. That means that I will give you two informations instead of one information. Two dimensional motion. Notice பண்றாங்களா? இங்க I will give you one information for the position of the body. It is called as one dimensional motion. புரியுதுல்ல? I hope the concept is clear. இங்க நான் ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. என்னதான் அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்? x coordinate and y coordinate. ஓகேவா? x coordinate and y coordinate. அதனால நான் அதை two dimensional motion கூப்பிடுறாங்க. So that is how it goes. So it is going to be x is equal to 4,5. x is equal to 4,5 is going to be my position of the body. Yes, that is going to be the position of the body. So let me actually draw something. Oh, நல்லா இல்லையே, ஸ்ட்ரைட்டாக வரல. எஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த பொசிஷன் ஆஃப் த பாடி. இந்த மாதிரி ஒரு லைன் நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. இந்த மாதிரி ஒரு லைன் எங்கே பார்த்துருக்கு? வெக்டரில் பார்த்துருக்கு. கொஞ்சம் முன்னாடி வெக்டரில் பார்த்துருக்கு இல்லையா? ஸோ திஸ் ஹவு, ஸோ அப்படின்னா ஐ கேன் கிவ் சம்திங் எல்ஸ் இல்லையா? ஐ வில் சே தட் பொசிஷன் ஆஃப் த பாடி இஸ், when I say it is 4,5, I can also say the position vector of the body, OA vector, if I am calling this point as say A, I can say the position vector of the body is equal to 4i plus 5j. I can say it like that, இல்லையா? So that means that the position of the body I can give it in vector form. எப்படி? 4i plus 5j. I can give it in the form of a vector which is 4i plus 5j. இப்போ தெரியுதுல்ல? ஓகே, நான் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால தான் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி வாட்? OA vector is equal to 4i plus 5j. So this is how you can use the concept of, or you will say the position of a body in, this is how you will say the position of the body in
two-dimensional motion. You will give it either as a coordinate. இப்போ பார்த்தீங்கன்னா this is going to be x is equal to 4 means 4 units to the right of origin, x is equal to minus 10 means 10 units to the left of origin. ஆனால் x is equal to 4,5 means உங்களுக்கு தெரியும் 4 units along x axis and 5 units along y axis போயிட்டோம். நீங்கள் எங்கே செல்லும்? you will go to the position of the body. அப்படிதான் இங்கே எனக்கு ஒரு டைரக்ஷனில் மட்டும் போனால் போதும், ரைட் இல்லைன்னா லெஃப்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரைட் லெஃப்ட்லாம் சொல்ல முடியாது. that is not how we say it is 4 units along the positive x axis, 5 units along the positive y axis. Where do you end up? You end up with 4,5. நீங்கள் எங்கே போவீங்க? 4 units positive 4 positive x axis directionல 4 யூனிட் போயிடுங்க, positive y axis directionல 5 யூனிட் போயிடுங்க. நீங்கள் எங்கே போய் சேரும்? நீங்கள் 4,5ல போய் சேரும். that is the logic. கிளியரா இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? so this is how you will express the position of a body in one dimensional motion and two dimensional motion. One-dimensional motion and two-dimensional motion. Clear இருக்குல்ல? So now let's try to understand the concept of change in position. Let's try to understand the concept of change in position. So change in position oda meaning is very simple. சேஞ்ச் இன் பொசிஷனோட மீனிங் இஸ் வெரி சிம்பிள். இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா எப்படி சார் சேஞ்ச் ஆகும், அது எப்படி நான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஹவு டு ஐ கம்யூனிகேட் தட் ஃபார் யூ? ஓகே, ஸோ லெட்ஸ் சி இந்த ஒன் டைமென்ஷனல் மோஷன்லே லெட் மீ சே அண்ட் ஐ வில் கிவ் யூ த சேஞ்ச் இன் பொசிஷனோட கான்செப்ட். ஆக்சுவலி அதில் தேவையானதெல்லாம் இங்கேயே இருக்குது இல்லையா? ஸோ லெட்ஸ் டேக் தட் சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் எ பாடி இன் ஒன் டைமென்ஷன், டூ டைமென்ஷன். ஸோ வாட் டஸ் திஸ் சே? What does this say? This says that x is equal to 4 and x is equal to minus 10. X is equal to 4 to x is equal to minus 10. That is how the body moves. இல்லையா? இப்படி தான் இந்த பாடி மூவ் பண்ணுவாங்க. ஸோ வாட் டஸ் தட் மீன்? தட் மீன்ஸ் தட் the பாடியோட இனிஷியல் பொசிஷன், பாடியோட சேஞ்ச் இன் பொசிஷன் சொல்லும்போது பாடியோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுறாங்க இல்லையா? முதல்ல எங்கே இருந்தாங்களோ அங்கேருந்து மாறி வேறொரு இடத்துக்கு மாறுறாங்க. தட் இஸ் வாட் யூ மீன் பை சேஞ்ச் இன் பொசிஷன். இல்லை, சேஞ்ச் என்ன சொன்னீங்கன்னா மாற்றம், அதுதான் சேஞ்ச். ஓகேவா? ஸோ மாற்றம்னு சொல்லும்போது இது இப்போ எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துலேருந்து எடுத்து இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டாங்க. தட் இஸ் சேஞ்ச் இன் பொசிஷன். ஓகேவா? ஸோ ஒரு பாடி அப்போது அதுக்கு முதல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும், கடைசியில் ஒரு பொசிஷன். முதல்ல கடைசி இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வரும் இல்லையா? முதல்ல எங்கே இருக்காங்க, கடைசியில் எங்கே இருக்காங்க. இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஸோ யூ ஹேவ் டூ. சேஞ்ச் இன் பொசிஷன் இஸ் கனெக்டட் வித் டூ வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். திஸ் இஸ் கனெக்டட் வித் டூ வெரி important terms. What are the two terms? That is initial position and final position. Initial position and final position. இனிஷியல் பொசிஷன் ஒன்று இருக்குது, ஃபைனல் பொசிஷன் ஒன்று இருக்குது. ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இனிஷியல் பொசிஷன் ஒரு விஷயம் இருக்குது, ஃபைனல் பொசிஷன் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தட் இஸ் த லாஜிக். இந்த லாஜிக் ஏன்னா, இந்த லாஜிக் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஒரு பாடி இருக்கும்போது அந்த பாடிக்கு இனிஷியலி அதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது, அந்த பாடிக்கு ஃபைனலி ஒரு பொசிஷன் இருக்குது. அதுதான் அதோட இனிஷியலி இருக்கிற பொசிஷன். assume that the body is changing from moving from A to B. That means that assume that the body is moving from, assume that body moves from A to B. Body moves from A to B. அடடா, மூவ்மெண்ட் வந்துச்சா, மோஷன் வந்துச்சா. ஸோ A to B ன்னு சொல்லும்போது what can I say? I will say that the body moves from x is equal to 4 to x is equal to minus 10. கம்யூனிகேஷன் நடக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். எப்படி நான் அந்த கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள். வை இந்த மாதிரி நம்ம இந்த ஒரிஜினெல்லாம் ஏன் படிக்கிறாங்க புரியுதா? ஏன்னா ஒரு பாடி இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் வை வி ஜென்ரலி ஸ்டடி த கான்செப்ட் ஆஃப் ஒரிஜின். ஏன்னா அந்த ஒரிஜின் வச்சு நான் ஒரு பொசிஷன் டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த பொசிஷன் ஒரு டைமில் அது இனிஷியல் பொசிஷனை ஆக்ட் பண்ணலாம், இல்லைனா அதுக்கு ஃபைனல் பொசிஷனை ஆக்ட் பண்ணலாம், இன்டர்மீடியட் பொசிஷனை ஆக்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் வரலாம். போகிற நழியில் நடுக்கு இருக்கிற ஒரு பொசிஷனாக இருக்கலாம், என்ன வேணாலும் வரலாம். ஸோ இன் மை கேஸ் த பாடி இஸ் மூவிங் ஃப்ரம் A to B. நம்ம கேஸில் இப்போ பார்த்தீங்கன்னா பாடி ஏலேருந்து பிக்கு மூவ் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் இட் இஸ் மூவிங் ஃப்ரம் x is equal to 4 to x is equal to minus 10 என்கிற பொசிஷனுக்கு அது சேஞ்ச் பண்ணுறாங்க. x is equal to 4லேருந்து x is equal to minus 10 என்கிற பொசிஷனுக்கு அது சேஞ்ச் பண்ணுறாங்க. கிளியராக இருக்குல்ல, தெளிவாக இருக்குல்ல? No doubts at all, right? So that is the concept of change in position, in which motion, and the motion is called as one dimensional motion. The motion is called as one dimensional motion. Okay, so that is how it goes. Okay,
that is how it goes. That is the way in which we are supposed to understand. இப்படி தான் நம்ம அது புரியணும். ஓகே, இனி இதே மாதிரி நமக்கு 2 டைமென்ஷனல் மோஷனில் கூட அது வரலாம் இல்லையா? 2 டைமென்ஷனல் மோஷனில் கூட இதே மாதிரி பாடிக்கு பொசிஷனில் ஒரு சேஞ்ச் வரும்ல. ஸோ லெட்ஸ் see what is the change in position of the 2 dimensional body. அதுக்குன்னு I am going to take it from here itself. இங்கேருந்தே எனக்கு ஒரு எடுத்துக்கலாம் இல்லையா? I am going to take it. அவ்வளோ சைஸ் தேவையில்லை. சரி, ஸோ தட் மீன்ஸ் தட் எ பாடிக்கு நான் இந்த கொஸ்டினில் ஒரே ஒரு பொசிஷன் மட்டும்தான் எடுத்துட்டாங்க. ஆனால் ரெண்டாவது பொசிஷன் கூட நான் எடுக்கிறோம். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஒன் மோர் பொசிஷன். சே திஸ் பொசிஷன் சே B is going to be -6, மைனஸ் எக்ஸ் நெகட்டிவ் ஆகிடும், y அப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். -6,2 ரேண்டமாக வேல்யூ தான். ஓகே, இதுக்குன்னெல்லாம் இந்த பொசிஷனில் இந்த வேல்யூனெலாம் இல்லை, நான் ரேண்டமாக ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அவ்வளோதான். தட் மீன்ஸ் தட் த பாடி ஸோ இந்த கேஸில் வாட் வில் I will say that the body moves from A to B. ஏலேருந்து பிக்கு பாடி மூவ் பண்ணுறாங்க. ஸோ வென் பாடி மூவ்ஸ் ஃப்ரம் A to B, I can say in other words, எப்படி சொல்லலாம்? I can say the body moves from 4,5 to -6,2. Body moves from 4,5 to -6,2. ஓகேவா? The body moves from 4,5 to -6,2. இப்படி தான் அது வரும். ஓகே தானே? கான்செப்ட் எல்லாம் கிளியர் தானே? Body moves from 4,5 to -6,2. இப்படி தான் அது வரும். Body moves from 4,5 to -6,2. So embodied initial position and what is going to be the initial position of the body? The initial position of the body is going to be 4,5 and the final position of the body is going to be -6,2. Clear தானே? So when the body moves from initial position to final position சொல்லும்போது ஒரு சில கேஸில் நம்ம என்ன சொல்லுவாங்க? This is going to be from x is equal to 4லேருந்து x is equal to -10 வரைக்கும். 1 டைமென்ஷனில் x is equal to மட்டும்தான் சொல்லுவாங்க. 2 டைமென்ஷன் வரும்போது x is equal to 4,5லேருந்து x is equal to -6,2 வரைக்கும் என் பாடி மூவ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் ஹவ் ஐ வில் சே தட். கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ தட் இஸ் ஹவு த கான்செப்ட் ஆஃப் பொசிஷன் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பிரஸ்ட் இன் விச் ஒன்? தட் இஸ் கோயிங் டு பி ஹவு த கான்செப்ட் ஆஃப் பொசிஷன் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பிரஸ்ட் இன் 2-dimensional motion. So we understood the concept of ஒவ்வொரு கான்செப்டாக நம்ம ரெண்டுமே சேர்ந்து படிச்சுட்டு இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம மோஷன் என்னென்னு படிச்சிட்டோம், ரெஸ்ட் என்னென்னு படிச்சிட்டோம், 1-dimensional motion என்ன, 2-dimensional motion என்ன, சர்க்குலர் மோஷன் ரெண்டுமே. இந்த 3 விஷயம் 5 விஷயங்களும் நம்ம படிச்சிட்டோம் கரெக்டாக. டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரிஜின்னா எப்படி இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸோட ஒரு பாயிண்ட் தான் எக்ஸ் ஒரிஜின், அதோட ரைட் சைடுக்கு பாசிட்டிவ், லெஃப்ட் சைடுக்கு நெகட்டிவ். 2 டைமென்ஷன்னா எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் ஒரிஜின், அதுக்கு 2 சைட்லேயும் இருக்கும். தட் இஸ் த கான்செப்ட். ஓகே, அடுத்தது வந்து பொசிஷன் ஆஃப் எ பாடி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஐ வில் பேசிக்கலி கிவ் த பொசிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஒரிஜின். ஐ வில் கிவ் பொசிஷன் ஃப்ரம் தி ஒரிஜின். ஜென்ரலாக ஒரிஜின் எங்கே இருக்கலாங்களோ ஒரிஜின்லேருந்து இவ்வளோ தூரம் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ தான் எனக்கு கம்யூனிகேட் ஆகும். ஏன்னா ஒரிஜின் எங்கே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரிஜின். ஸோ ஒரிஜின்லேருந்து இவ்வளோ தூரம், தட் இஸ் த லாஜிக். ஓகே, இல்லாமல் ஜஸ்ட் பாயிண்ட் ஏலேருந்து பின்னு சொன்னீங்கன்னா நமக்கு ஏபி என்னன்னு தெரியாது இல்லையா? ஏபி என்னன்னு எப்படி சொல்லுவாங்க? இந்த வேல்யூ கொடுத்தா தான் எனக்கு தெரியும். ஸோ when a position of a body, that is how I can give the position. So 2D motion சொன்னாலும் I will be giving x coordinate and y coordinate ரெண்டுமே கொடுப்பாங்க. சேஞ்ச் இன் பொசிஷன் சொல்லும்போது ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எங்கே இருக்காங்க, கடைசியில் எங்கே இருக்காங்க, இனிஷியல் எங்கே இருக்காங்க, ஃபைனல் எங்கே இருக்காங்க. ஸோ that gives out to the idea of 2 positions So we'll be giving in 2 positions. What is that? One is initial position and other is final position. So 2 விதமான positions தான் இருப்பாங்க. கிளியரா இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? So that is how the thing goes. There is no doubt or whatsoever to it. Okay, fine. So அடுத்தது வந்து we are introducing a next concept of displacement. So displacement னு சொல்லும்போது that the idea is extremely simple. Change in position. நம்ம இந்த change in position னு சொன்னோம் இல்லையா? This change in position is basically called as displacement of a body. So displacement ஓட concept is extremely simple. It is nothing but change in position. Change in position of a body is called as displacement of the body. Is called as displacement of the body. Displacement of the body னு சொல்றது is nothing but change in position of a body. That is how the thing goes. அப்படி தான் அது வரும். So change in position னு சொல்லும்போது that is nothing but displacement of a body. So the next thing what it says is that இதுக்கு என்ன
So let me actually try to find out in the case 1. இதுக்கு ரெண்டு கேஸாக நான் எடுக்கிறோம். ஸோ கேஸ் 1 சொல்லும்போது that is in one dimensional motion. நம்ம one dimensional motionல what is going to be the displacement தான் நான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ displacement is change in position சொல்லும்போது generally இந்த சேஞ்ச்னு சொல்கிறது in a form of a formula. இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா வேணும் இல்லையா? So when I am writing this in terms of formula, it goes your change in position is always going to be final position minus initial position. Final position minus initial position. Final position minus initial position. அதுதான் வரும். So what is going to be my final position? Final position is going to be என்னதான் இதோட final positionாக இருக்கோ அதிலிருந்து initial position subtract பண்ணும்போது தான் எனக்கு என்ன வரும்? Change in position கிடைக்கும். So I am taking it in two cases. First caseனு சொல்கிறது I am going to take the one dimensional motion. இந்த ரெண்டாவது கேஸில் என்ன two dimensional motion எடுப்பாங்க. So initial position என்ன one dimensional motionல what is going to be my initial position? What is going to be my initial position? இந்த question பாருங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பொசிஷன் என்ன வருது? x is equal to 4ல வருது. x is equal to 4ல வருது. ஃபைனல் பொசிஷன் எங்கே வராங்க? ஃபைனல் பொசிஷன் is coming at x is equal to -10. x is equal to -10. ஸோ என்னோட displacement, what is going to be my displacement? My displacement is going to be என்னதான் வரும்? It is going to be final position minus initial position. Final position minus initial position. So what is that going to be? What is that going to be? What is going to be my final position? What is going to be my initial position? What is going to be my final position? What is going to be my initial position? My final position is going to be what? My final position is going to be 4. My final position is going to be what? My final position is going to be 4 and my initial position is going to be இல்லையே final position 4 இல்லை, இதுதான் final position இல்லையா? So -10, sorry. My final position is going to be say -10 minus initial position என்ன வரும்? It is going to be 4. So initial position is going to be 4. So my displacement is going to be -14 units. It is going to be -14 units. Clear-ஆ இருக்கா? So my displacement is going to be -14 units. So this is how you will find out the displacement of a body. So யோசிச்சு பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நம்ம கண்டுபிடிக்கிறது where did we start from? நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது முதல்ல என்னதான் மோஷன் என்னதான் ரெஸ்ட். மோஷன் சொல்லும்போதே சேஞ்ச் இன் பொசிஷன் தான். அப்போ அதுக்கு பதிலாக எப்படி தான் இதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஒரிஜின் வேணும், அதுக்கப்புறம் ஒரு லைன் வேணும், ஆக்சஸ் வேணும், ஆக்சஸில் ஒரு ஒரிஜின் வேணும், ஆக்சஸ்னா எக்ஸ் ஆக்சஸ் வேணும், எக்ஸ் ஆக்சில் ஒரிஜின் வேணும், ஒரிஜினில் ரைட்டுக்கு ஒரு மீனிங் வேணும், லெஃப்ட்டுக்குன்னு ஒரு மீனிங் வேணும், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒரு மீனிங் வேணும். அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இல்லை அந்த ஒரிஜின் யூஸ் பண்ணி நான் பொசிஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அந்த பொசிஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த -14 இப்படியெல்லாம் வரும். ஓகேவா? கிளியராக இருக்குல்ல? தெளிவாக இருக்குல்ல? ஸோ தட் இஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ இப்படி தான் நம்மளோட ஒன் டைமென்ஷனல் மோஷன், this is how you will end up getting the concept of position in one dimensional motion. The concept in one dimensional motionல இப்படி தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து டூ டைமென்ஷனல் மோஷனில் எப்படி இருக்கும்? தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். டூ டைமென்ஷனல் மோஷனில் இது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இல்லையா சார்? இது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்ல, ஏன்னா அது அவ்வளோ சிம்பிளாக இல்லையே. சிம்பிளாக இருக்குது தம்பி. இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் நம்ம வெக்டர்னு ஒன்று விஷயம் படிச்சுட்டோன்னு இருக்கிறதே இப்போ தான் உங்களுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க நம்ம பொசிஷன், இனிஷியல் பொசிஷன், வாட் இஸ் தட் கோயிங் டு பி மை இனிஷியல் பொசிஷன்? வாட் இஸ் கோயிங் டு பி, ஒரு நிமிஷம், வாட் இஸ் கோயிங் டு பி மை இனிஷியல் பொசிஷன்? What is going to be my initial position? My initial position is 4, 5. ஓகேவா? சரி, 4, 5 பாயிண்ட் A தானே? 4, 5. What is going to be my final point? What is going to be my final position? My final position is going to be -6,2. -6,2. Now what is going to be the displacement? இது எனக்கு ஈஸியாக சப்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. எப்படி? ஒரு வேல்யூ தான். இது எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க? How can I subtract this one? Concept of position vector and displacement vector comes in. இங்கே தான் எனக்கு concept of position vector and displacement vector is going to come in. எனக்கு position vector and displacement vector கான்செப்ட் இப்போ இங்கே வரும். எப்படி? My initial position I will express as 4i plus 5j. ஓகேவா? பொசிஷன் வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னு ஒரு கான்செப்ட் படித்தது ஞாபகம் இருக்கா? வெக்டரில் ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? ஐயோ, நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இல்லைன்னா எடுத்துருப்பலாம்ல.
இல்லைன்னா எடுத்துருப்பான் இல்லையா. ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் பிளாக் அவுட் ஆனாலும் பரவாயில்ல. ஐ திங்க் இட் வில் பி பெட்டர் இஃப் ஐ கேன் டேக் இட். அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஐ வில் ஜஸ்ட் பிரிங் இன் தட் கான்செப்ட். உங்களுக்கு அந்த பொசிஷன் வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னு ஒரு விஷயம் நம்ம படித்தது. ஐ வில் ஜஸ்ட் டேக் இட் ஃபார் யூ தான். இப்போ நம்ம படித்தது ஞாபகம் வரும். வந்துச்சு. ஓகே ஃபைன். கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துட்டாங்க. சரி, இந்த பொசிஷன் வெக்டர்னு ஒரு விஷயம் நம்ம படிச்சிட்டோம் இல்லையா. பொசிஷன் வெக்டரில் 3, 4னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை பொசிஷன் வெக்டர்? தட் வில் பி given by 3i plus 4j. Similarly, I have my point to be 4, 5. So what is going to be my position vector? It is going to be 4i plus 5j. Simple. When I have my another position to be minus 6, 2, 4, 5க்கு பதிலாக minus 6, 2 வரும்போது எனக்கு வெக்டர் என்ன வரும்? எஸ், சொல்லுங்கள் தம்பி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான். நீங்கள் சொல்கிறது தான் சரி. minus 6i plus 2j. ஆமாம், நீங்கள் சொல்கிறதா சரி. கரெக்டாக சொல்கிறீங்க. நீங்கள் சூப்பராக சொல்கிறீங்க. கன்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு நீங்களே ஒரு கன்க்ராச்சுலேஷன் சொல்லுங்கள். இல்லைன்னா வேறு யார் சொல்லுவாங்க நமக்காக கன்க்ராச்சுலேஷன் சொல்கிறதுக்கு நம்ம தான் இருக்கு இல்லையா. வேறு யாரும் இருக்கும். நம்மளாக சொல்லலைன்னா வேறு யாரும் சொல்ல மாட்டேன். அப்போ நம்மளே சொல்லணும். நல்லா பண்ணிட்டீங்க சார். யார் பண்ணாங்க? நான் பண்ணாங்க. யார் சொல்கிறாங்க? நானே தான் சொல்கிறாங்க. வேறு யாரும் இல்லையே எனக்காக சொல்கிறதுக்கு. பரவாயில்ல, லெட்ஸ் டூ இட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். Let's do it. So final position minus initial position. அப்படியே ஒரு வெக்டர் எழுதி பாருங்க. அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படி 2, 1 ஒரு வெக்டர் இருக்கு, 5, 5 ஒரு வெக்டர் இருக்கு. ஸோ வாட் இஸ் தட் கோயிங் டு பி? தட் வெக்டர் வாஸ் கோயிங் டு பி 3i plus 4j. எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க? 5 minus 2 is 3, 5 minus 1 is 4, 3i plus 4j. I'll just say that again. ஒரு வாட்டி கூட சொல்லி பார்ப்போம். Let's do that. So final position is going to be what? My final position is going to be minus 6i plus 2j. ஓஹோ, ஐயோ, இப்போ சரியாயிடுச்சு. எவ்வளோ நேரம் நான் உங்கள் பின்னாடி எழுதினேன். சாரிப்பா, இங்கே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. சரி, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன் இஸ் கோயிங் டு பி minus 6i plus 2j minus ஆன்சர் என்ன வரும்? 4i plus 5j. Now simplify this one. என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர்? Your answer is going to be minus 10i இல்லையா. minus 6 minus 4 is going to be minus 10. அடுத்த 2 minus 5 is going to be minus 3. So minus 10i minus 3j. This is going to be your displacement. And in a direction sense, how can I draw the vector? The vector is going to be something like this. It will be directed from A to B. So in which direction is the body going? எந்த டைரக்ஷனில் பாடி போகிறாங்க? இந்த டைரக்ஷனில் பாடி போகிறாங்க. என்ன டைரக்ஷன்? இந்த டைரக்ஷன் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? டைரக்ஷன் ஆஃப் வெக்டர் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? ஒன்றும் பரவாயில்ல, ஐடியா தெரியும் இல்லையா? ஓகே, தட் இஸ் ஹவ் யூ வில் ஃபைண்ட் அவுட் த வெக்டர். எவ்வளோ தூரம் போயிட்டீங்க, எவ்வளோ தூரம் தாண்டின மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இப்போ minus 10i plus 3 minus 3jன்னு சொன்னீங்கன்னா எனக்கு புரியாது. அது எனக்கு தெரியாது எவ்வளோ தூரம் அது டைரக்ஷன் சேர்ந்து சொல்கிறேன். ஸோ மேக்னிடியூடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மேக்னிடியூடு கண்டுபிடிக்கலாம். புரியுதுல்ல? ஸோ தட் மீன்ஸ் தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கோயிங் டு பி கனெக்டட் டு சம்திங் கால்ட் ஆஸ் டைரக்ஷன். ஸோ அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே, எல்லாம் சேர்ந்து ஒரே வீடியோவில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஏன்னா இந்த வீடியோ ஏற்கனவே எவ்வளோ நேரம் ஆச்சு செக் பண்ணிட்டோம் நான். 40 மினிட்டு தான் ஆகுதா? பரவாயில்ல, 40 மினிட்டு தான் ஆகுதுன்னா பரவாயில்ல. ஸோ நம்ம இந்த வீடியோவிலே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பரவாயில்ல. ஸோ வில் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம பேசிக்கலி வி அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் ஆஃப் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிச்சு. என்ன தான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்? இட் இஸ் த சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் த பாடி. அதுக்கு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் த சேஞ்ச் இஸ் பேசிக்கலி ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ அது ஐ ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் திஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் 1 dimension and 2 dimension. ஏன்னா பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நல்லா தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே சேஞ்ச் இன் பொசிஷன் கண்டுபிடிச்சு பார்த்தீங்க. அந்த சேஞ்ச் இன் பொசிஷன் எனக்கு 2 வேல்யூ வந்துச்சு. இந்த 2 வேல்யூவை we have to understand the 2 values. We need to understand the 2 values. Let's try to understand the meaning of these 2 values. இந்த 2 values-ஓட மீனிங் நமக்கு புரியணும் இல்லையா? So let's try to decipher or understanding the meaning of
understanding the meaning of values. இந்த வேல்யூஸோட மீனிங் நமக்கு புரியணும்ல. ஸோ லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூஸ். ஸோ நமக்கு இனி என்ன பார்க்கணும்? we will look into understanding the meaning of values. அப்போ நமக்கு என்னென்னா, நமக்கு இந்த ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா you have -14 இன்னொரு வேல்யூ இருக்குது இல்லையா? ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் த ஹோல் திங் ஹியர். இங்கேருந்து எடுத்து we will just go there and try to understand this value. இந்த கான்செப்ட் மொத்தமாக we will try to understand. ஓகே, ஏன்பா பேஸ்ட் ஆக மாட்டேங்குது? ஆமாம், பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே -14 ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ வாட் டஸ் தட் -14 மீன்? அதோட மீனிங் என்ன? ஸோ தட் மீன்ஸ் தட் இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லும்போது அதில் எனக்கு வேல்யூ கிடைக்கிறதுல நெகட்டிவ் சைனுக்கு 100 சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான் கிடைச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ், வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கோயிங் டு பி a வெக்டர் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறது என்னதான் போகுது? இட் இஸ் கோயிங் டு பி a வெக்டர் குவான்டிட்டி. அப்போ அந்த நெகட்டிவ் சைனோட மீனிங் என்னன்னா, negative sign just means that the body is at a position A and it wants to move to the left side. Okay, negative sign oda meaning நம்ம ஏற்கனவே சொன்னாங்க, origin oda right side na positive, left side na negative. அதுனா body is moving to the left na the body will have negative displacement. If the body is moving to the right na it will have positive displacement. அதுக்குன்னு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு என்ன இதில் ஆக்சுவலி கண்ணுக்கு என்ன கரெக்டாக தெரியுது? we are able to see that இது நான் இப்போ இந்த 2D வேணான்னு வச்சு I'll just take 1D first. ஓகேவா, நான் முதல்ல 1D எடுக்கிறேன். இந்த 1Dலே நீங்கள் இந்த 1D என்ன சொல்கிறது, இந்த பொசிஷன் பார்க்கும்போது x is equal to 4லேருந்து x is equal to -10க்கு மூவ் பண்ணுறேன் அந்த மாதிரின்னு சொல்லும்போது எப்படி தான் அந்த மோஷன் வரும்? the motion is towards the left side இல்லையா? the motion is towards the left side. ஸோ மோஷன் இஸ் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைடு தான் வரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வாட் இஃப் இட் வாஸ் தி அதர் வே ரவுண்ட்? அது பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக வரும். ஓகேவா, ஐ ஜஸ்ட் ஹேட் அ நியூ ஐடியா. அதனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுக்குவாங்க, ஆனாலும் பரவாயில்ல, ஐ ஜஸ்ட் கம் டு இட். ஸோ என்னோட இனிஷியல் பொசிஷன் வந்து இந்த சிச்சுவேஷனில் இனிஷியல் பொசிஷன் வந்து 4 இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் எ ஸ்மால் சேஞ்ச். I am making that what if my initial position was -10 and my final position is 4 அப்படின்னு ஒரு சேஞ்ச் வந்துச்சு. ஓகேவா, ஒரு சின்ன சேஞ்சு. ஸோ அப்படி வரும்போது what is going to be my displacement? என்னதான் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் வரப்போகுது? என் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் பேசிக்கலி ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். அப்படி தானே வரும்? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். எந்த தான் ஃபைனல் பொசிஷன் வரும்? that is going to be 4 minus of initial position is going to be -10. that is going to be 4 plus 10 which is equal to 14. which is equal to 14. ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் முன்னாடியே வந்து நிற்கிறேன் இல்லையா? இந்த முன்னாடி நிற்கிற எண்ணெய் எனக்கு பிடிக்காது. அப்படியே போயிடுப்பா. இந்த போயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கு? 4. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா தெரியுது. யூ கேன் சி த வேல்யூ இஸ் 14. ஸோ வென் ஐ டுக் மை இனிஷியல் பொசிஷன் டு பி -10 அண்ட் ஃபைனல் பொசிஷன் டு பி 4, ஐ காட் த வேல்யூ டு பி ஈக்குவல் டு 14 அண்ட் வென் இட் வாஸ் தி அதர் வே ரவுண்ட் ஐ காட் த வேல்யூ டு பி -14. ஸோ என்ன தான் இந்த வித்தியாசம்? இது ரெண்டுமே சேர்ந்து என்ன தான் வித்தியாசம் வரும் பார்த்தீங்கன்னா, என்னோட இனிஷியல் பொசிஷன் 4னா 4லேருந்து இது லெஃப்ட் சைடுக்கு தான் மூவ் ஆகும். தட் மீன்ஸ் தட் இஸ் கோயிங் டு பி -14. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது இப்படி வச்சு இதில் இந்த ரைட் சைடு தான் மூவ் ஆகுன்னு வச்சுக்க. ஐ எம் கோயிங் டு கெட் 14. தட் மீன்ஸ் தட் வென் எ பாடி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட் இட் வில் ஹேவ் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வென் எ பாடி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இட் வில் ஹேவ் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அது என்னதில் ஒன் டைமென்ஷனல் மோஷன். நம்ம எந்த பற்றி சொல்கிறாங்க? வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன் டைமென்ஷனல் மோஷன். 2Dக்கு இந்த அப்ளிகேஷன் கிடையாது, இந்த கான்செப்ட் கிடையாது. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஒன் டைமென்ஷனல் மோஷன். அண்ட் வாட் டஸ் தட் சே? எ பாடி மூவிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆஃப் ஒரிஜின். பாடி மூவிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட். இப்போது லெஃப்ட் ஆஃப் ஒரிஜினா இல்லையே, இதுக்கு நடுவில் ஒரிஜின் வரணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது. பாடி லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறேன், அவ்வளோதான். அதோட இனிஷியல் பொசிஷனோட லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். தட் இஸ் த ஒன்லி மீனிங் ஃபார் திஸ் ஒன் நெகட்டிவ் சைன். த பாடி மூவிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆஃப் இனிஷியல் பொசிஷன். லெஃப்ட் ஆஃப் இனிஷியல் பொசிஷன் அதுக்கு என்ன இருக்கும்? இட் வில் ஹாவ் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். எ பாடி மூவிங் டுவர்ட்ஸ் ரைட் ஆஃப் இனிஷியல் பொசிஷன். ரைட் ஆஃப் இனிஷியல் பொசிஷன் அதுக்கு என்ன இருக்கும்? இட் இஸ் கோயிங் டு ஹாவ் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ எ பாடி மூவிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட் வில் ஹாவ் இனிஷியல் பொசிஷன் டு பி நெகட்டிவ் அண்ட் எ பாடி மூவிங் டுவர்ட்ஸ் ரைட் வில் ஹாவ் it will have its displacement to be positive. So displacement positive ஓட மீனிங் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ் ஓட மீனிங் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த பாடியே எக்ஸாம்பிள் தான். இனிஷியல் பொசிஷன் 4லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது ஐ காட் மை டிஸ்பிளேஸ்மெண்ட் டு பி நெகட்டிவ். என் டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவாக வந்துட்டாங்க. இனிஷியல் பொசிஷன் -10லேருந்து ரைட்டு பக்கம் மூவ் பண்ணும்போது
பண்ணும்போது I am getting my displacement to be positive. அதுதான் நான் சொன்னாங்க. ஸோ நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்டோட கான்செப்ட் ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கு டூ டைமென்ஷன் ஒரே கான்செப்ட் கிடையாது, ரெண்டுமே வித்தியாசம் இருக்கும். ஓகேவா, ரெண்டுமே ஒரே கான்செப்ட் கிடையாது, அது ரெண்டுமே இருக்கு அப்படிதான் இருக்கும்லாம் மைண்டில் வைக்கக்கூடாது. ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஒன் டைமென்ஷனல் மோஷனை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் that it is moving towards left, பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் it is moving towards right. இதுக்கு நடுவில் ஒரிஜின் வர தேவையா இல்லையா, இல்லை நடுவில் ஒரிஜின் வரலைன்னா இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா இல்லையா, அது நீங்கள் தான் செக் பண்ணணும். அது செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். எப்படி 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 அப்படி அப்படி ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க்கு, அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, ரொம்ப சின்னதாக ஒரு ஹோம்ஒர்க்கு. மறுபடியும் நான் மறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆமாம், இந்த மறைக்கிறது ரொம்ப பிரச்சனை, அப்படியே பறந்து போயிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இந்த ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நான் திரும்பி வரேன். So I hope this concept is clear. Body moving towards left of initial position will have negative, right of initial position will have positive displacement. Okay, that is the concept. அடுத்தது வந்து எனக்கு ஒரு question, find the displacement in the following cases. Find the displacement in following cases. In following cases என்னதான் வரும்? The first one is initial position is going to be minus 10 meter, final position is going to be minus 2 meter. இது ஒரு கேஸ். அடுத்த கேஸ் வந்து initial position is equal to 4 meter, final position is going to be 25 meter. செகண்ட் கேஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம்னா நடுவில் ஒரிஜின் வரல. ஸோ இந்த ஒரிஜின் வரலைன்னா என்ன தான் வித்தியாசம் வரும்? ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பொசிஷன் -10 இருக்குது, ஃபைனல் பொசிஷன் -2 இருக்குது. எந்த பக்கம் போகிறாங்க யோசிச்சு பாருங்கள். இதுவும் எந்த பக்கம் போகிறாங்க யோசிச்சு பாருங்கள். ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் கேஸ் வேர் மை இனிஷியல் பொசிஷன் இஸ் கோயிங் டு பி -4 மீட்டர் அண்ட் மை ஃபைனல் பொசிஷன் இஸ் கோயிங் டு பி -21 மீட்டர். ஸோ ரெண்டு விதமான கொஸ்டின்ஸ் இருக்குது. இவ்வளோ கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸோட ஆன்சர் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் தான். இதோட சொல்யூஷன் நான் டிஸ்கஸ் பண்ணமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். அங்கே இருக்கட்டும். ஃபைண்ட் த சொல்யூஷன், அதுதான் முக்கியம். So let me come back to my original position so that I will be able to explain you the next question. நீங்கள் அது ஒருவேளை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலையோ? ஒருவேளை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மாட்டேன் அப்படின்னா நான் ஒரு வாட்டி கூட பறந்துட்டு வரேன். பறந்து போயிடுச்சு. மறுபடியும் நான் திரும்பி வருவாங்க. ஓகே, ஸோ டேக் த ஸ்க்ரீன்ஷாட். எல்லாருக்குமே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணி யூ கேன் ரைட் டவுன் த கொஸ்டின். ரெண்டு விதமாக யூ கேன் டூ இட். ஓகே, சரி. ஸோ வி ஷால் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் அகெயின், which is going to be next concept is again going to be regarding understanding of the values. நம்ம வேல்யூஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் இந்த வாட்டி நம்ம 2 டைமென்ஷனை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. we will be considering the concept in 2 dimensional எப்படி இருக்கும்? that is the most important thing. Understanding the meaning of values. Okay, fine. சரி, சரி. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இஃப் யூ ஆக்சுவலி டேக் த டயக்ராம், ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த டயக்ராம், இஃப் ஐ எம் டேக்கிங் திஸ் டயக்ராம் ஃப்ரம் ஹியர், யூ கேன் பேசிக்கலி see that இதில் லெஃப்ட் பக்கம் மூவ் பண்ணுறது, ரைட்டு பக்கம் மூவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இதில் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் மூவ் இன் எனி டைரக்ஷன் வி வாண்ட். இல்லை, இது ஆக்சுவலி ஏன் ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை? அப்போவே நோட் பண்ண வேண்டியது தானே. சரி, இப்போ ஸ்ட்ரைட் லைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் பக்கம் ரைட் பக்கம் அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூ கேன் மூவ் இன் எனி டைரக்ஷன் யூ வாண்ட். யூ ஜஸ்ட் ஹேவ் டு கெட் த ரைட் வெக்டர். கரெக்டான வெக்டர் நீங்கள் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உன்னோட டைரக்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி த டைரக்ஷன் that is going to be -10i -3j. this is the direction which you are moving. அவ்வளோதான் சொல்ல முடியும். நமக்கு ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் என்ன? what do I mean by this one? It just means that this is the direction in which the body is moving. The body is moving in this direction for how much displacement? For this much displacement. This is the length. That means that the body has started to move from A. The body எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? ஏங்கிற பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிங்கிற பொசிஷனில் அது எண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? பிங்கிற பொசிஷனில் பாடியோட மோஷன் வந்து எண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் அதோட ஸ்டார்டிங் பொசிஷன், இதுதான் அதோட எண்டிங் பொசிஷன். இது ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது எவ்வளோ தூரம் தாண்டிட்டாங்க? யூ
have to measure this length. எவ்வளோ தூரம் தாண்டிட்டாங்க, you have to measure this length. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ தூரம் தாண்டிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச ஆன்சரே தான் அது தாண்டின தூரம். ஓகேவா, எவ்வளோ தூரம் தாண்டிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் தான் அதோட தூரம், வேறு வித்தியாசமே கிடையாது. எவ்வளோ தூரம் தாண்டினாங்க, 4லேருந்து 10 வரைக்கும் எவ்வளோ தூரம் தாண்டின, 14 யூனிட்ஸ் தாண்டினேன். அதில் நெகட்டிவ்னா அது லெஃப்ட் டைரக்ஷன், ரைட் பாசிட்டிவ்னா ரைட் டைரக்ஷன், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, அந்த நெகட்டிவ் பாசிட்டிவோட தான் டைரக்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் தாண்டினேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லலாம் இது 14ன்னு சொல்லலாம், 14 யூனிட்ஸ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த -10 -3j எப்படி உங்களால் சொல்ல முடியும், எவ்வளோ தூரம் தாண்டினேன்னு கேட்டிங்கன்னா -10 -3j என்ன சொல்லுவீங்க, இல்லை, that is going to give you the vector equation of motion. So vector equation வச்சு நமக்கு அது சொல்ல முடியாது. vector equation வச்சு you have to find out the magnitude. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், you are supposed to find out the magnitude. magnitude கண்டுபிடிச்சா தான் உங்களால் இது கண்டுபிடிக்க முடியும். ஓகே, so that is how you will find that out. ஓகே, magnitude தான் நீங்க கண்டுபிடிக்கணும். magnitude கண்டுபிடிக்கும் போது what is it that you will find out, இந்த length கண்டுபிடிக்கணும்னா you can find out the magnitude இல்லையா. so what is going to be the distance என்கிற ஒரு புதிய term இல்லையா. I am going to use a new term which is distance covered, which is equal to square root of, I am going to first write magnitude of AB vector. I am going to write magnitude of AB vector. ஏன் magnitude of AB vector னு சொல்றாங்க, because that is going to be the right one. It is going to be root of -10 the whole square plus -3 the whole square, which is equal to square root of 100 plus 9, which is equal to square root of 109, which is going to be equal to square root of 109. இப்போ நம்ம பார்க்கும்போது 10 ஸ்கொயர் வரும், -3 ஸ்கொயர் வரும், சம்மேஷனாக எடுக்கும்போது you will get the value to be root of 109. so root of 109 is going to be the total distance that is covered. எவ்வளோ தூரம், ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்டில் இந்த டைரக்ஷனில் இருக்கிற தூரம் தான் நமக்கு கிடைக்கிறாங்க. புரியுதா. அப்போ யாராவது கேட்குறாங்க எந்த டைரக்ஷனில் பாடி மூவ் பண்ணுற, டேக் த ஆன்சர். எப்படி தான் எடுக்கணும், you can say it is going to be tan inverse of -3 divided by -10, which is equal to எவ்வளோ வரும், tan inverse of -3 divided by -10. that is going to be the direction இல்லையா. direction உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் இல்லையா. direction என்ன வரும், tan inverse of -3 divided by -10, which is equal to tan inverse of 3 by 10, which is going to be equal to tan inverse of 3 by 10. that is going to be our answer. so இந்த மாதிரி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். so we can say the direction as well as magnitude of the displacement. okay, எவ்வளோ டிஸ்டன்ஸோட மேக்னிடியூடும் கண்டுபிடிக்கலாம், அதோட டைரக்ஷனும் கண்டுபிடிக்கலாம். that is how. so basically we are saying that we are considering a vector quantity. நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கிறோம், we are finding out the vector quantity. is that clear dear friends? doubt எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. I hope the concept is very much clear regarding the change of position. நம்ம actually என்ன தான் படிச்சிட்டோம், we studied something called as displacement. we studied something called as displacement. we studied something called as displacement. அந்த displacement இருக்கிறது கூட we studied something called as displacement. அதில் we were able to very clearly understand this particular concept of, we were able to understand the concept of the magnitude, the meaning of all those values. ஓகேவா, இதோட ஒவ்வொரு மீனிங்கும் நம்மளால் இப்போ புரிஞ்சிக்க முடிஞ்சு. இந்த நெகட்டிவ் சைனோட மீனிங், பாசிட்டிவ் சைனோட மீனிங், அதே மாதிரி we were also able to understand magnitude of AB as well as direction of AB, அதோட மீனிங் என்ன, and why it is becoming a vector quantity. என்னதான், why is it becoming a vector quantity, அது கூட we were able to comprehend that. கிளியராக இருக்குல்ல. fine. next thing that we are going to understand, அடுத்த கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தம்பி. let's try to understand the next concept, which is going to be the concept of distance versus displacement. we are going to be introduced to another concept called as distance, which is very much similar to the concept of displacement. displacementக்கு ரொம்ப சிமிலரான கான்செப்ட் தான் distance. ஓகேவா, so let's try to understand the concept. ஒரே ஒரு நிமிஷம். Okay, so next concept is regarding distance. അല്ലെങ്കിൽ ഇതിങ്ങനെ വേറൊരു ഇതാക്കിയാലോ, അടുത്ത വീഡിയോ ആക്കിയാലോ. നല്ലത് മുഖം എന്തോ പോലെയുണ്ട് അല്ലേ, ചൂടിൻ്റെയാണ്, വേറെ കുഴപ്പമൊന്നുമില്ല, സുഖമായിട്ടോ.
செகண்ட் ஒரு பங்கி இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிற டாப்பிக்கோட ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி நம்ம ஆக்சுவலி என்னென்ன படிச்சிட்டோம், கைனமேட்டிக்ஸோட பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்கிற கான்செப்ட் வரைக்கும் படிச்சிட்டோம். ஸோ பொசிஷன் என்ன, ஒரிஜின் என்ன, 1Dனா என்ன, 2Dனா என்ன, பொசிஷனா என்ன, சேஞ்ச் இன் பொசிஷனா என்ன, அது இனிஷியல் பொசிஷனோட மீனிங், ஃபைனல் பொசிஷனோட மீனிங், சேஞ்ச் இன் பொசிஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும், அதே மாதிரி கிடைச்ச வேல்யூஸோட ஃபிசிக்கலி வாட் இஸ் தட் மீன், அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் யூ அண்டர்ஸ்டுட். நவ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா we are going to get introduced into a very new topic called as distance. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங். ஏன்னா கன்ஃபியூசிங் எல்லாம் கிடையாது. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சுவலி ரொம்ப டைரெக்டாக நமக்கு படிச்சுட்டாங்க. ஆனால் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து அதோட வெக்டர் குவான்டிட்டியோட ஸ்கேலார் பார்ட் தான் டிஸ்டன்ஸ். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அவ்வளோ நல்ல சூப்பரான கிளாஸஸ் எல்லாம் தானே எடுக்க போகிறோம். நம்மளோட கிளாஸ் சூப்பர் தானே, சூப்பரான கிளாஸஸ் தானே நம்மளோடது. ஸோ சூப்பரான கிளாஸஸ் இருக்கும்போது சூப்பராக உங்களுக்கு புரியும். ஸோ ஐ ஹோப் யூ வில் பி கெட்டிங் த பெஸ்ட் டாபிக், பெஸ்ட் வே ஆஃப் டீச்சிங் இன் டிஸ்டன்ஸோட சூப்பரான கிளாஸஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கிடைக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ இங்கே முடிஞ்சிட்டாங்க. அடுத்த வீடியோ வந்து டிஸ்டன்ஸ் என்கிற டாப்பிக்கில் தான் வரும். ஸோ டிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு குட் பை.